நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விவர்தனின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பரிகார தகவல்கள், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் இது போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் பல நூறு வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமா, ஆன்லைன் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடாத அவயோகம் செய்கின்ற இந்த நிறைய கஷ்ட நஷ்டங்களை தருகின்ற இந்த தசை மட்டும் வரவே கூடாதுங்க அப்படின்னு சொன்னா, கன்னி லக்னத்துக்கு எந்த தசை வரக்கூடாது. அவ்வாறு வரக்கூடிய அந்த கிரகம் எந்த இடத்தில் அமர்ந்தால் நன்மை, எந்த இடத்தில் அமர்ந்தால் தீமை. 12 பாவத்திலும் இந்த இடத்துல அமர்ந்தால் நன்மை செய்யும். இது வரக்கூடாத தசை தான். ஆனா இந்த இடத்துல அமர்ந்தால் நன்மை, இந்த இடத்துல அமர்ந்தால் தீமை அப்படிங்கிறத தெளிவான விளக்கமாக இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோங்க. பொதுவாகவே கன்னி லக்னத்துக்கு அதிபதி யாருங்க? புதன். கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன். புதனுக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலேயே புதனுக்கு கடுமையான பகை கிரகம் அப்படி சொன்னா அது எந்த கிரகம்? செவ்வாய். எதனால செவ்வாயை சொல்றாங்க? மேஷம், இந்த மேஷத்திற்கு 6ஆம் வீடாக புதனுடைய வீடு வரும். செவ்வாய்க்கு புதன் பகைவர். இந்த கன்னி வீட்டிற்கு 8ஆம் வீடாக செவ்வாய் பகவான் வருவார். அதே போல இந்த மிதுனம் புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீட்டிற்கு 6ஆம் அதிபதியாக விருச்சக வீடு செவ்வாயாக வரும். இந்த விருச்சக வீட்டிற்கு 8ஆம் அதிபதியாக புதன் வருவார். எப்போதுமே செவ்வாய் புதன் இணைவு, செவ்வாய் புதன் பார்வை, இது போன்ற விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல இருந்ததுன்னா கடுமையான டெப்ரெஷன், அடிக்கடி தொட்ட தொண்ணூறுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. ஒரு சின்ன விஷயம் தான் டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் மாரி ஏற்பட்டுரும் அவங்களுக்கு. எதனால? இது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணையக்கூடிய, இந்த இடத்துல 6ஆம் அதிபதி யாருங்க? புதன். செவ்வாய் 8ஆம் அதிபதி. அப்ப இருவருமே இணையக்கூடிய தன்மை தான் இந்த இது போன்ற விஷயத்திற்கு காரணம் அப்படி சொல்லலாம். இந்த கன்னி லக்னத்திற்கு செவ்வாயோட தசை வரும்போது 12 பாவத்துல எங்கெங்கெல்லாம் அமர்ந்தா நன்மை, எங்கெங்கெல்லாம் அமர்ந்தால் தீமை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே அவயோக கிரகம் 3, 6, 10, 11ஆம் இடம் இது போன்ற உபஜயஸ்தானங்களில் நட்பு நிலையில் சுபத்துவம் அடைந்து, சுபத்துவம்னா சுபகரத்துடைய பார்வையில சேர்க்கையிலோ இருந்து தசை நடத்தினால் நன்றாகவே இருக்கும். ஆனா எந்த ஒரு அவயோக தசையும் தாங்கக்கூடிய அளவில், அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில் லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அது என்ன சார் லக்னம்? லக்னத்தின் சுபகரம் பார்ப்பது. லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் கேந்திரம் திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்று சுபத்துவம் அடைந்து இருந்தால் எந்த ஒரு அவயோக தசையையும் அந்த ஜாதகர் சமாளித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அமைப்பு வந்துருங்க. அந்த அமைப்பில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி யாருன்னா புதன். ஒருவேளை அவர் உச்சமா இருக்காருன்னா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மையில இருப்பார். இப்ப எங்கெங்கெல்லாம் அமர்ந்தா செவ்வாய் நன்மை தீமை? லக்னத்துல செவ்வாய் அமர்றார். லக்னத்துல பொதுவாக செவ்வாய் அமரலாமா? எந்த நிலையிலும் எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துல செவ்வாய் அமர்வது சிறப்பு இல்லை. எதனால? கோபதாபங்கள், அதிகப்படியான டென்ஷன், அதிகப்படியான கோபதாபம், முன்கோபம், தொட்டது ஏதாவது ஒன்னோடு யோசனை பண்ணி முடிவுல இறங்குறது இல்லை, டக்குன்னு முடிவு எடுக்கிறது, இது போன்ற விஷயங்களை தருவார் இந்த லக்னத்தில் 2ஆம் இடத்துல அமரக்கூடிய செவ்வாய். ஏன்னா 8ஆம் அதிபதியாக அவர் 2ல இருக்க, 3ஆம் அதிபதியாக அவர் இல்லையா அப்படின்னா, பொதுவாகவே கன்னி லக்னத்திற்கு 3க்கும் 8 கூடியவராக இருந்தாலும் அவருடைய என்ன கடுமையான ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்தோட பலனா அவர் வலிமையா தருவார். அந்த இடத்துல பாருங்க, 8ஆம் அதிபதி லக்னத்துல செவ்வாய் இருப்பது சிறந்தது அல்ல. அப்ப இந்த இடத்துல செவ்வாய் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். 8ஆம் அதிபதியாக 2ஆம் இடத்துல வந்து 8ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றார். 8ஆம் வீட்டை பார்க்கிறார் பாருங்க. அப்ப இந்த இடத்துல 2ல் குடும்பஸ்தானத்தில் அவருடைய செவ்வாய் தாமத குடும்ப அமைப்பை தருவார். அப்ப இது போன்ற இடங்கள்ல அமரக்கூடாது. 3ஆம் இடம் நல்ல இடம் தான். ஆனா என்ன ஒரு பாயிண்ட் வந்துடும், 3ஆம் இடத்துல செவ்வாய் வருவது காரக பாவனாஸ்தி, சகோதர வழிகள்ல சில இடர்பாடுகளை, பங்காளி விஷயங்கள்ல பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வது காரக கிரகம், காரக ஸ்தானத்தில் அமர்வது காரகோ பாவக நாஸ்தி என்ற அமைப்பு இங்க வந்துடும். ஒருவேளை சுபத்துவமா இருக்கின்றார், இதற்கு விதிவிலக்காக வரும். 2ல அமர்ந்த செவ்வாயே குரு பார்வையில் இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. இப்ப லக்னத்துல அமர்ந்த செவ்வாயே குருவினுடைய ஒரு பார்வையில் இருக்காரு, சுக்கிரனுடைய இணைவுல இருக்காரு, ஒரு பௌர்ணமி சந்திர பார்வையில் இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. சுபத்துவம் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு. சுபத்துவம் என்பது எல்லாவற்றிற்கும் விதிவிலக்காக வரும். அதையும் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல அமரக்கூடிய செவ்வாய் பரவாயில்ல, 3, 6, 10, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய சாட்டில் அமர்றதுனால பரவாயில்ல, சுபத்துவம் அடைந்தால் இன்னும் நல்லது.
இந்த இடத்துல 4ஆம் இடத்துல செவ்வாய் அமரலாமா? கேந்திரத்துல பாவம் அமரலாம், அதுவும் குருவுடைய வீட்டுல அமர்றாரு, நல்ல விஷயம் தான். இந்த இடத்துல அமரலாம் செவ்வாய் தாராளமாக. என்ன ஒண்ணு, 4ஆம் இந்த செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்ப்பார், தாமத திருமண அமைப்பை ஏற்படுத்துவார், தடை தாமதத்தை உருவாக்குவார், மனைவி விஷயத்துல சண்டை சச்சரவுகளை உருவாக்குவார். ஏன்னா 7ஆம் இடத்தை அவர் பார்க்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துடும். ஒருவேளை சுபத்துவம் அடைந்திருக்கின்றார், விதிவிலக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனால் குடும்பம் நல்லபடியா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பாயிண்ட் இங்க வரும். 5ஆம் இடத்துல அமரக்கூடிய செவ்வாய், 5இல் செவ்வாய் உச்சம். ஆனா என்ன ஒரு பாயிண்ட், 8ஆம் தேதி 5ல் உச்சமாகும் போது ஆயுள் ஸ்தானாதிபதி உச்சம் அடைகின்றார் என்ற நல்ல விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல இந்த இடத்துல தாமத புத்திர பாக்கியம், 5ஆம் இடம் என்ற அதிர்ஷ்டஸ்தானம், இது போன்ற விஷயங்கள்ல போராட்டம், பூர்வீகம். அப்ப இந்த இடத்துல செவ்வாய் அமர்வது பூர்வீகத்தை விட்டு சற்று இடமாறி இருக்கக்கூடிய அமைப்பு. இதற்கு ஒரு குருவின் பார்வை இருக்கும்போது இதுல ஒரு நிவர்த்தியானது கிடைக்கும் என்று சொல்லலாம். 6ஆம் இடத்துல அமரக்கூடிய செவ்வாய், 6ஆம் இடத்துல செவ்வாய் 8ஆம் அதிபதியாக 6ல் இருக்கிறது, 6ஆம் அதிபதி 8ல் உட்காருது, இது போன்ற விஷயங்கள் சிறப்பான அமைப்பு அல்ல. 8ஆம் அதிபதியாகி அவர் 6ல் மறைவது என்பது ஆயுள் ஸ்தானாதிபதி 6ல் இருக்கின்றார் என்ற அமைப்புல இந்த இடத்துல செவ்வாய் அமர்வது சிறந்தது அல்ல. ஆனால் இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி உச்சமான ஒருவேளை அவர் ஸ்ட்ராங்கா இருப்பார், இது குருவினுடைய பார்வையில வந்தா ஸ்ட்ராங்கா இருப்பார். ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன பாயிண்ட் எடுப்பீங்க, 3, 6, 10ல உட்காரலான்னு சொல்றீங்க, 3ல உட்கார்ந்தது ஓகேன்னு சொன்னீங்க, ஆனா 6ல உட்கார்ந்தது ஓகே இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது சனியினுடைய வீடாகவும் நட்பு நிலையில இல்லாம இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சுபத்துவம் அடைந்தா பரவாயில்ல. ஆனா 8ஆம் அதிபதி 6ல உட்காரக்கூடாது, ஏன்னா 8ஆம் அதிபதி 6ல மறைகிறார், ஆயுள் ஸ்தானாதிபதி 6ல் மறைகின்றார் என்ற பாயிண்ட் இங்க வரும். ஆனா இந்த இடத்துல தசை நடைமுறையில வருதாங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. எல்லாவற்றுக்கும் சுபத்துவம், இங்க இருந்து ஒரு குருவின் பார்வை, ஒரு சுக்கிரனுடைய இணைவு, எல்லாவற்றையும் வளரி மாற்றக்கூடிய தன்மை உண்டு. லக்னம் லக்னாவுடைய வலுவை பொறுத்தும். அதுக்கடுத்து பாருங்க, 7ஆம் இடத்துல அமரக்கூடிய செவ்வாய் குருவோட வீட்டுல தான் இருக்காரு, நல்ல விஷயம் தான், சுபத்துவமா தான் இருக்காரு. ஆனாலும் 7ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன, கலத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம். அப்ப இது போன்ற விஷயங்கள்ல கணவன் ஸ்தானம், இது போன்ற விஷயங்கள்ல தாமத குடும்ப அமைப்பை ஏற்படுத்துவார். அதுக்கடுத்து 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதியே ஆட்சியாக இருக்கின்றார். இந்த இடத்துல நீங்க என்ன பாயிண்ட் வருவீங்க, 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு, அப்ப நல்லதுதானே நினைப்பீங்க. அப்படி கிடையாது. 8ஆம் இடத்துல சனியை தவிர, சனி சுபகிரகங்களை தவிர பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு அமரக்கூடாது. கேது அமரலாம், குரு அமரலாம், சுக்கிரன் அமரலாம், சுபகிரகங்கள் அமரலாம், தவறு இல்லை. சூரியன் அரைப்பாவி அரை சுபர் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அங்க வந்துடும். சூரியனை பாவின்னு சொல்ல முடியாது, அதாவது அவர் வந்து சுபர்னு சொல்ல முடியாது, அரைப்பாவி அரை சுபர்ங்கிற பாயிண்ட் வரும். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்தாருன்னா 11ஆம் வீடு 8ல மறைந்தாருங்கிற பாயிண்ட் வரும். ஆனா 8ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாயே அவர் உட்காரலாம். இந்த இடத்துல செவ்வாய் 8ஆம் தேதியாக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பு அல்ல. அதுக்கு அடுத்து பாருங்க, 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாய் திக்பலத்துக்கு அருகாமல் இருக்கார், சுக்கருடைய வீட்டுல இருக்கார், நல்ல விஷயம் தான். ஆனால் தந்தை வழி உறவுகள்ல சிக்கல்களை ஏற்படுத்துவார். ஏன்னா 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாவ கிரகம் அமரக்கூடாது. 8ஆம் அதிபதியாகி 9லே அமர்கின்றார், அப்ப தந்தைக்கு போராட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை தருவார். 10ஆம் இடத்திலே செவ்வாய் அமரலாம், புதனுடைய வீடு, நண்பர் இல்லாமல் இருந்தாலும் கூட திக்பலம், 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் என்ற அமைப்புல வருவாரு. 11ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பார், ஆனா 8ஆம் அதிபதியாக 11ஆம் இடத்துல நீச்சமாக இருப்பார். ஆனா இந்த இடத்துல 8ஆம் அதிபதி நீச்சம் அடைவது சிறந்தது அல்ல. அப்ப ஒரு குருவினுடைய பார்வை இங்கே கிடைப்பது நல்லது. 12ஆம் இடத்துல செவ்வாய் தாராளமாக அமரலாம். 12ல செவ்வாய் மறைஞ்சிட்டாரு எடுக்கிறது, ஏன்னா சிம்மத்தில் செவ்வாய் நல்ல அமைப்பு, சிம்மத்துல செவ்வாய் அமரலாம், சுபத்துவம். அப்ப இந்த இடத்துல என்ன பாயிண்ட், 8ஆம் அதிபதி 12ல இருந்தாலும் கூட நட்பு நிலையில் இருக்கின்றார். 8ஆம் அதிபதி 12ல எப்படி இருக்காரு, நட்பு நிலையில் இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்புல இந்த இடத்துல செவ்வாய் அமரலாம். இப்ப பொதுவாக எங்க செவ்வாய் அமரலாம், 3ஆம் இடத்திலே அமரலாம். 6ல அமர்வது அவ்வளவு சிறப்பு இல்லை. 10ஆம் இடத்திலே அமரலாம், 10ஆம் இடத்துல அமரலாம், 11ஆம் இடத்துல கூட அமரலாம். ஆனா இந்த இடத்துல சற்று ஸ்தான பலத்தை எடுக்கக்கூடிய தன்மை, ஆனால் திக்பலத்துக்கு அருகாமல் இருக்கின்றார், ஒரு சுபத்துவம் அடைந்தால் நல்ல நன்மைகளை செல்வார். அல்லது இந்த இடத்துல ஒரு வளபிறை சந்திரன் இருக்கின்றார் அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். இந்த இடத்துல செவ்வாய் வலிமையாக இருக்கின்ற வந்துருங்க. அப்ப கன்னி லக்னத்திற்கு எந்த நிலையிலும், ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் என்ற அடிப்படையில செவ்வாயோட திசை என்பது சற்று போராட்டங்களை கன்னி லக்னக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும் என்று சொல்லலாங்க. அப்ப எல்லாவற்றிற்கும் தாங்கக்கூடிய லக்னம் லக்னாதி வலுவாக இருந்தா அந்த தசையை சமாளித்து வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.